ஏசாயாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை இந்த செய்திக்கு ஆயத்தமாக நான் எடுத்துக்கொண்டேன். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதில்லை என்றும் அடுத்த வசனத்தில் நான் வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, இது எந்த சமயத்தில் சொல்லப்பட்டது, யாரை குறித்து சொல்லுகிறார் என்பதைத்தான் உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால், புகைகிற 2 கொள்ளிக்கட்டைகள். இங்கே 6வது வசனத்தில் அப்படிதான் சொல்றார், இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகள் ஆகிய அப்படி சொல்லி ஆண்டவர் இங்க வார்த்தைகளை வைக்கிறார். அது என்ன புகைகிற 2 கொள்ளிக்கட்டைகள்? இப்போ கொள்ளிக்கட்டை அப்படி சொல்லும் போது அது நெருப்புல பட்டது, நெருப்பு பட்டு அது அணைந்து போகும்போது பார்த்திருக்கீங்களா? புகையும். நெருப்பு பட்டது அணைஞ்சு போகும்போது பாருங்க, அது அப்படி புகையும். அப்ப ஆண்டவர் 2 கூட்டத்தை என்ன செய்கிறார்? ஒளிந்து போக பண்ணுகிறார். 2 கூட்டத்தினுடைய மும்முரத்தை ஆண்டவர் தனிய பண்ணுகிறார். இந்த 2 கூட்டத்தார் யார்? இந்த 2 கூட்டத்தார் எதற்கு அடையாளமாய் இங்கே காண்பிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமேயானால், புகைகிற கொள்ளிக்கட்டைகளுக்கு அடையாளமாய் அவர்கள் காண்பிக்கப்படுகிறார்கள். எதுக்காக இவர்கள் புகைகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இவர்கள் தீயா அனலாய் எழும்பி நிற்கிற ஒரு அனுபவத்தை அதுக்கு முன்பாக நாம் பார்க்க முடியும். 1வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, சீரியாவின் ராஜாவும், அதாவது ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அவங்க பிடிக்கும்படி வந்துட்டாங்க, ஆனா கடைசி என்ன செய்ய முடியல? பிடிக்க முடியல. ஏன் பிடிக்க முடியல? அந்த சமயத்துல தேவன் என்ன வெளிச்சத்தை காண்பிக்கிறார் அப்படி சொன்னா, யூதாவின் ராஜா ஆகாஸ் தான் யூதாவின் ராஜா. அதோட பின்னணி நம்ம சுருக்கமாக தியானிப்போம். யூதாவின் ராஜா ஆகாஸ், இஸ்ரவேலின் ராஜா பெக்கா, சீரியாவின் ராஜா ரேத்சீன் என்று சொல்லி நம்ம இங்க கவனிக்கிறோம். இதோட பின்னணி என்ன அப்படி சொன்னா, ஏன் இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜா வருது அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேலை முதலாவது அரசாட்சி செய்த சவுல் 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாட்சி செய்தார். அதைத் தொடர்ந்து தாவீது 40 வருஷம், தாவீதை தொடர்ந்து சாலமோனும் 40 வருஷம் அரசாட்சி செய்து, அதற்கு பிற்பாடு சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபெயாமுடைய காலத்துல ராஜ்யபாரம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ரெகோபெயாம், யெரொபெயாம். சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாம், நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் ஆகிய இந்த 2 பேருக்கும் ராஜ்யங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டதை நீங்களும் நானும் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே தெளிவாக வாசிக்க முடியும். இது எந்த சமயத்துல கொடுக்கப்படுது சொன்னா, ரெகோபெயாம் என்கிற ராஜா, சாலமோனுடைய குமாரன், முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த போது அங்கே ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. அது தவறான ஆலோசனை, வாலிபர்களுடைய ஆலோசனை சரியில்லாத ஆலோசனை. அப்ப பாருங்க, பொதுவா சொல்லுவாங்க, அதாவது யோபு 12:12 நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். யோபு 12:12 சொல்லப்பட்டிருக்கு, முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனையை புறக்கணித்தது நிமித்தமா அங்கே ராஜ்யமே 2ஆக பிரிக்கப்படுகிறது. 12 கோத்திரங்கள்ல 10 கோத்திரங்கள் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமையும், 2 கோத்திரங்கள் சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபெயாமையும் சேர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதுதான் அகியா என்கிற தேவ மனுஷன் தன்னுடைய தான் போத்து கொண்டிருந்த சால்வையை 12 துண்டுகளாக கிழித்து என்ன செய்கிறார்? 10 துண்டுகளை யார் கையில கொடுத்துட்டாரு? யெரொபெயாம் கையில கொடுத்துட்டார். நேபாத்தின் குமாரனாகி யெரொபெயாம் கையில கொடுத்தார். அப்பொழுது ராஜ்யம் 2ஆ பிரிக்கப்பட்டு தென் தேசத்து ராஜ்யம் தான் யூதா கோத்திரமாக, யூதா ராஜ்யபாரமாக, வட தேசத்து ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யபாரமாக காணப்பட்டது. இஸ்ரவேலுக்கு சமாரியா தலைநகரம், யூதாவுக்கு எருசலேம் தலைநகரமாக காணப்பட்டிருந்தது. அப்ப இருந்தே அவங்களுக்கு சண்டைகள் ஆரம்பிச்சுட்டு ஸ்டார்ட் ஆயிட்டு, ஒரே சகோதரர், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். ஒரே கோத்திரம்னா என்ன சொல்லணும்? ஒரே தகப்பன் வீட்டா, அதாவது 12 கோத்திரங்கள் என்பது அண்ணன் தம்பி தான் எல்லாருமே. அப்படிப்பட்ட இந்த சகோதரத்துவங்கிறது அங்க என்ன செய்யப்படும்? பிரிக்கப்பட்டு விட்டது. யூதா வேற, இஸ்ரவேல் வேற என்று சொல்லி பிரிக்கப்பட்டதுதான் அந்த ரெகோபெயாமுடைய நாட்கள்ல.
இங்க பாருங்க, இஸ்ரவேல் ராஜா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பெக்கா யாரோடு சேர்ந்து கொண்டு, சீரியா ராஜாவோடு அந்த ரெட்சினோடு சேர்ந்து கொண்டு யூதாவுக்கு விரோதமா வர்றான். இப்ப இந்த மன்னிக்கும் ஏசாயா 7வது அதிகாரத்துல புகைகிற 2 கொள்ளிக்கட்டைகள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோமே. இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கிற போது இதனுடைய பின்னணியை நாம் அறிவோமையானால், யூதாவுக்கு ஒரு நெருக்கமான காலம் இது. யூதாவுக்கு இது ஒரு நெருக்கமான காலம். யூதாவை அவங்க சிறைபிடிக்க போறாங்க. யூதாவை அவங்க கைவசப்படுத்துவதற்கு ஏதுவான யூதா நெருக்கத்தில் இருக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த யூதாவுக்கு ஆறுதலாய் பேசுகிறார், யூதாவுக்கு பச்சமாய் பேசுகிறார். ஏன் யூதாவுக்கு பச்சமா பேசணும்னு சொன்னா, கிறிஸ்து இந்த யூதாவிலிருந்து நினைச்சுவாரு வெளிப்படுவார். அதுதான் அவருடைய காரியம். யூதாவிலிருந்து தான் கிறிஸ்து நினைச்சு வெளிப்படணும். அப்ப யூதாவுக்கு ஆதரவா பேசுகிறார். அப்பதான் பாருங்க, 2ஆம் வசனத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த 2 கொள்ளிக்கட்டைகள் என்று சொல்லப்படுற இந்த 2 கூட்டம் வர்றத பார்க்கும்போது, சீரியர் எப்பிராயீமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது, அதான் தாவீதின் குடும்பங்கிறது எதை குறிக்க தெரியுமா? யூதாவை குறிக்கும். அதான் யூதா ராஜ்யபாரம். தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும், அந்த ஆகாஷ் சொல்றமே, அந்த ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் என்ன செஞ்சுட்டு அசைந்தது. ராஜாவுடைய இருதயம் தொடங்கி ஜனத்தினுடைய எல்லாருடைய இருதயமும் காத்துல மரங்கள் அசையும் தெரியுமா, அதே மாதிரி என்னச்சுன்னா அசைய ஆரம்பிச்சிச்சு. அவ எவ்வளவு திகிலும் பயமும் அவர்களை பிடிச்சிருக்கும் பாருங்க. இன்னைக்கும் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து வர்றோம். இதற்கு நடுவில் தான் கர்த்தர் என்ன பேசுறாருன்னு கேட்டா, 6ஆம் வசனத்துல, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் அப்படின்னு சொல்லி இந்த யூதாவை எதிர்த்து வந்த இஸ்ரவேலின் ராஜாவும் சீரியாவின் ராஜாவும், இந்த 2 பேருமே அவங்க புகைகிற கொள்ளிக்கட்டைகள் தான் தவிர அவங்களால ஒன்னை மேற்கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் திட்டவட்டமா காண்பிக்கிறார். சரி, இதுல என்னதான் சொல்ல வர்றார்? தொடர்ந்து என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனத்துல சொல்றாரு, கடைசி பகுதியில, உன் இருதயம் துவள வேண்டாம் என்று அங்க சொல்லுகிறார். அதை தொடர்ந்து எதுக்காக இதை சொல்ல வர்றாருன்னு கேட்டா, 8ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரெத்சின். இன்னும் 65 வருஷங்களிலே எப்பிராயீம் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு நொறுங்குண்டு போம் என்று இங்க சொல்றார். எப்பிராயீம் என்று இங்க சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை தான் அவர் எப்பிராயீம் என்று குறிப்பிடுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவை தான் இங்க எப்பிராயீம் என்று குறிப்பிடுகிறார். 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எப்பிராயீமின் தலை சமாரியா. நான் உடனே சொன்னேன், இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு அது தலைநகரம் சமாரியா. சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். யாரு? பெக்கா. ரெமலியாவின் மகன் பெக்கா. சொல்றாரு, நீங்கள் விசுவாசியா விட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். அப்ப கர்த்தர் ஏசாயாவை கூப்பிட்டு என்ன சொன்னார்? 3ஆம் வசனத்துல, நீயும் உன் மகன் சேயார் யாசுபுமாக நீ என்ன செய்யணும்? ஆகாசுக்கு எதிர்கொண்டு ஆகாஷ்ட போய் நீ சொல்லு. அவங்க 2 பேருமே எப்படிப்பட்டவங்க தான்? புகைகிற கொள்ளிக்கட்டைகள் தானே ஒழிய. இப்ப புகைகிற கொள்ளிக்கட்டை என்ன செய்ய போது? கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும்? புகையை அமர்த்திட்டு என்ன செய்ய போது? அடங்கி இருக்க போது. கொந்தளிச்சு வந்தவர்கள் எரிகிற தீவெட்டியை போல, எரிகிற கட்டைகளை போல இவர்களை யூதாவை விழுங்கி விடுவோம் என்று சொல்லி எத்தனைப்பட்டு பிரயாசப்பட்ட இந்த 2 பேர் இப்ப என்ன செய்யப்பட போறாங்க தெரியுமா? அணைந்து போய்விட்டார்கள். அணைந்து போன ஒரு கட்டைக்கு அடையாளமாய் அணைஞ்சு போனதுதான் என்ன செய்யும்? புகை. அணைஞ்சு போனது புகை. ஆண்டு எதுக்காக இதை சொன்னார் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் யார், இந்த சீரியா யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய ஆவிக்குறி சத்தியங்களை ஆனா சுருக்கமா நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் மிக மிக வலியுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம். நீங்க விசுவாசியா விட்டால் என்ன செய்ய மாட்டீர்கள்? நிலை பெற மாட்டீர்கள் சொல்லி திட்டவட்டமா சொல்லிட்டார். இந்த விசுவாசத்தை தொடர்ந்து தான் அவர் கேட்கிறார். ஒரு அடையாளத்தை கேளு, ஆண்டவர் உனக்கு தருவார் சொல்லும்போது, ஆகாஷ் அடையாளத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லுவான். இந்த ஆகாஷ் யார் அப்படி சொன்னா, அதை பார்த்துட்டு நம்ம இந்த அடையாளத்துக்குள்ள நம்ம வருவோம். இந்த ஆகாஷ் மிக மிக மோசமான ஒரு ராஜா. ஆனா ஆண்டு என்ன செய்யறாருன்னா, இவனையும் சரிபடுத்த வேண்டும் என்கிற முகாந்தரத்தோடு ஆண்டவரின் பச்சமாய் பேசுகிறார். ஆகாச குறித்து நாம் வேதத்துல 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல நாம் பார்க்கும்போது அநேக சத்தியங்களை நாம் அறிய முடியும். பிரியமானவர்களே, ஆகாச குறித்து 2 நாளாகமம் 28வது அதிகாரத்தை நீங்க தாராளமா வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நம்மளே திடீர்னு நமக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா. ஏன்னா ஆகாஷ் ஆகாதவனா இருப்பான்.
அருவருப்புன்னா அருவருப்பு, அவ்வளவு பயங்கர அருவருப்பை செய்யற மனுஷன். தன் சொந்த பிள்ளை குமாரரையே அக்கினியில தகித்து போட்டவன். மேடைகள், மலைகள், பச்சையான 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பச்சையான மரங்கள் எல்லா மேலையும் சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அவன் பயங்கரமா இருந்தான். அதனாலதான் பாருங்க, 6ஆம் வசனத்துல பாக்குறோம், 5 மற்றும் 6ல பாக்குறோம். ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவர்களை பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் என்ன செய்யப்பட்டான்? ஒப்பு கொடுக்கப்பட்டான். இவன் அவனை வெகுவாய் முறியடித்தான். இப்படிப்பட்ட ஒரு இதுல 2 பேரும் அவனை நெருக்குறாங்க. அவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியில கர்த்தர் இங்க ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அடையாளத்தை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். 6ஆம் வசனத்தையும் பாருங்களேன். எப்படி எனில், இதோ மனுஷ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் 120,000 பேரை என்ன செஞ்சானா? கொண்டு போட்டான். அவர்கள் எல்லாரும் மகாவீரராய் இருந்தவர்களாம். பாருங்க, பாவத்தின் விளைவினால யூதா அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. பின்னணி நீங்க கவனிக்கணும். பாவத்தின் விளைவினால ஒரு பக்கம் சீரியா என்ன செய்யுது? நெருக்குது. இன்னொரு பக்கத்துல இஸ்ரவேல் நெருக்குது. பொதுவா சொல்லுவாங்க, உலக்கைக்கு ஒரு பக்க அடி, மத்தளத்துக்கு 2 பக்க அடின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. உலக்கைக்கு ஒரு பக்க அடி, மத்தளத்துக்கு 2 பக்க அடின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ 2 பக்கமும் நெருக்கப்படுது. 2 பக்கமும் வச்சு நக்கிறான். இத்தனை பாருங்க, எத்தனாயிரம் பேரை கொண்டிருக்கான் பாருங்க. 120,000 பேரை கொண்டு போட்டான். எதுக்கு? அவங்க யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, சோரம் போன சபையை மீண்டும் ஆண்டவர் திரும்ப பண்ணுகிறார். சோரம் போனவர்களை மீண்டும் ஆண்டவர் கட்டி எழுப்ப வாஞ்சிக்கிறார். பின்வாங்கி போன யூதா மனுஷரை திரும்பவும் ஆண்டவர் கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் ஏசாயாட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நீ போஞ்சல, நீயும் உன் குமாரனாகிய உன் மகனாகிய சேயார் யாசுபுமாக ஆகாச சந்திக்க போங்கன்னு சொல்றார். ஏன் சேயார் யாசுபை கொண்டு வந்தார் தெரியுமா? இந்த சேயார் யாசுப் என்பவன் ஏசாயாவுடைய மகன். இந்த சேயார் யாசுபுக்கு இந்த பெயருக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? A remnant shall return அப்படின்னு அர்த்தம். மீதியா இருக்கிறவர்கள் திரும்புவார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கங்க. மீதியா இருக்கிறவர்கள் திரும்புவார்கள். The remnant shall return அப்படின்னா, சிறைபிடிக்கப்பட்டவர்களோ இருந்தாலும் சரி, அது 120,000 பேர் மடிஞ்சு போனாங்களே, ஒரே நாள்ல 120,000 பேரை கொண்டானா. எப்படி கொண்டிருப்போம் பாருங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு மனுஷனை கொண்டா கூட அப்படிதான் கொண்டிருக்க முடியும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,80,000 60 சில்லறைய 80 சில்லற செகண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 1,80,000 செகண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் கணக்கு சொல்றேன், இருக்கும்னு நினைக்கிறேன். 24 மணி நேரத்துக்கு இருக்கும். அவ்வாறு ஒரு செகண்டுக்கு ஒருத்தரை கொண்டிருப்போம் போல, அந்த அளவுக்கு அவ்வளவு கொண்டிருக்கு ஒரே நாள்ல. பெக்கா, இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்யறான்? பெக்கா, ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்கிற இஸ்ரவேலின் ராஜா கொண்டு போட்டான். அப்ப எவ்வளவு நெருக்கத்துல இருக்கும் பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, பின்மாற்றம். இன்னைக்கு யூதாங்கிற இடத்துல கர்த்தருடைய சபை பார்க்கப்படுகிறது. தாவீதின் குடும்பத்தார் என்று சொல்லப்படுற இடத்துல ஆவிக்குரிய தாவீதின் குடும்பத்தாராய் நீங்களும் நானும் பார்க்கப்படுகிறோம். ஒரு உண்மையிலே பிரியமானவர்களே, மக்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை நம்ம விட்டிருந்தாலும் கூட, இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட திட்டவட்டம் என்ன பேசுறான்னு சொன்னா, நீ மறுபடியும் அந்த அன்புக்குள்ள வந்து விடு, அந்த மறுபடியும் அந்த உறவுக்குள்ள வந்து விடலாம். ஆகாச குறித்து நீங்க 2 வாசிங்கன்னா, உண்மையா சொல்றேன், நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவீங்க. இந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிட்டு சொல்லிடுவீங்க, இருக்கிறதுலயே ஒட்டுமொத்த ராஜாக்கள்லயே இவனை போல மோசமான ராஜா யாருமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. தாராளமா நீங்க தாராளமா ஒவ்வொன்னா இன்ச் பை இன்ச்சா படிக்கணும், வர்ஸ் பை வர்ஸா படிக்கணும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவீங்க, ஒட்டுமொத்த ராஜாக்களை இவனை போல அயோக்கியம் வேற யாருமே இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு மோசமான ஒரு நிலமரத்துல காணப்பட்டான். அதனால தேவனை 2 பேர் கையிலையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. பயங்கரமா கொந்தளிச்சு அவங்க நிக்காங்க. இப்போ அந்த அவர்தான் ஒப்பு கொடுத்தாரு. இந்த 2 பேரை எப்படி ஆக்கிட்டாரு பாத்தீங்களா? புகைகிற கொல்லிக்கட்டைகளை மாத்திட்டார். நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவ அன்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? அது எரிஞ்சுக்கிட்டே இருந்தா அவ்வளவுதான், நம்ம முற்றிலும் முடிச்சோம்னு அர்த்தம். அப்ப அவ்வளவு பின்வாங்கி போயிட்டு இருக்கிற அந்த சபையும் ஆண்டு என்ன செய்றாரு? திரும்பி வர பண்ணுகிறார். அதனாலதான் ஏசாயாவிட்ட சொன்னார், நீயும் உன் மகனாகிய
சேயார் யாசுவுமாக அந்த குளத்து வழியில சாலகத்தின் வழியா என்ன செய், நீ ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் இதெல்லாம் பேசுன்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, இவன் நிமித்தமா உங்க இருதயம் துவள வேண்டாம். காட்டில் அசைகிற மரங்களை போல ராஜாவின் இருதயமும் ஜனங்களுடைய இருதயம் என்ன செஞ்சது, அசைந்ததான். இது நிமித்தம் நீங்க பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட அளவுதான் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் ஆண்டு நினைச்சுன்னா மீண்டும் ஆண்டு வெளியே கொண்டு வர்றாரு பாருங்க. பாவத்தில் அலசடிப்பட்டதுதான், பாவத்துக்கு இடம் கொடுத்ததுதான், தேவனை விட்டு விட்டதுதான். நம்மளும் கூட பல சூழ்நிலையில பாருங்க தேவ உறவை இழந்துருதோம். தேவனுக்கு நமக்கு இடையில ஒரு பிளவு வந்துருது. ஏதோ ஒரு விதமான ஒரு இச்சைக்கு இடம் கொடுத்தாலும், ஏதோ ஒரு விதமான பாவத்துக்கு இடம் கொடுத்தாலும், ஏதோ ஒரு விதமான அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தோ தேவனை விட்டு விலகிருதோம். ஆனா தேவன் பாருங்க எவ்வளவு அன்புள்ளவரா, விலகி போன யூதாவை மீண்டும் திரும்ப கொண்டு வருகிறார். அங்க 2 கொல்லிக்கட்டைகள் எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஆண்டவர் காண்பிக்கிறார், அது புகைகிற கொல்லிக்கட்டைகள் தான். அது புகைகிற கொல்லிக்கட்டைகள் சொல்றாரு பாருங்க. இந்த புகைகிற கொல்லிக்கட்டைகளை தான் தேவனுடைய அன்பை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அணைச்சு போட்டாரு. இது அணைக்கு போது நமக்கு என்ன தோணு தெரியுமா? யோசிச்சு பாருங்க, அவன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கொல்லிக்கட்டையா இருக்கும் போது நமக்கு எப்படிதான் வெளிப்பாடு கிடைக்குன்னா, இந்த ஜனம் பாவம் செஞ்சது பின்வாங்கி போச்சு. தேவனை விட்டுட்டு, யூதா தேவனை விட்டுட்டு அதுக்கு சரியா வாங்கி கட்டிட்டு பின்மாற்றத்துக்கான தண்டனை. இப்ப இது புகையுதுன்னு சொல்லும் போது தண்டனை நிறுத்தப்படுதா இல்லையா? நிறுத்தப்படுது. அவர் இறங்குகிற தேவன் பிரியமானவர்களே, அந்த வெளிச்சத்தை நாம் பார்க்கணும். அவர் இறங்குகிற தேவன். அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயா. அவர் கோபப்படுவார், ஆனா என்றென்றைக்கும் கோபம் ஐயா. நம்மேல் மீண்டும் ஒரு மனதுருகுவாராம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். மீகாவுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை பார்க்கும்போது மீகா 7வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அவர் திரும்பவும் நம்மேல் இறங்குவார். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19 தான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார்னு சொல்றது அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையிலே விட்டுட்டார், உண்மைதான். திரும்பவும் அவருடைய இறக்கு நமக்கு கிடைக்கி. அதனாலதான் சகரியா, மல்கியா இவருடைய காலத்துல எவ்வளவோ பாவங்கள் யூதாவுக்கு கண்டித்து உணர்த்தப்பட்டது. திருந்தின பாடு இல்லை. ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே அக்கால சபை போய்விட்டது. இருண்ட காலத்துக்குள்ளே போன சபையை உயிர்ப்பிப்பதற்கு, மீண்டும் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தின் அடிப்படையில் விளங்கிக் கொள்கிறோம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. மத்திய 4:15 பிரியமானவர்களே. அப்ப அதுக்கு முன்னால வரைக்கும் பாவத்தினாலே சோரம் போன சபை. எவ்வளவு ஆராதனை செய்யறாங்க, பலிகள் செலுத்தியிருக்காங்க, ஆனா இருண்ட உலகத்துக்குள்ள இருந்தாங்க. பின்மாற்றத்தினாலே ஆண்டவரால் அவர்கள் கைவிடப்பட்டு விட்டார்கள். இருண்ட வாழ்க்கை, அந்தகாரம். யார் வெளிப்படும் போதுதான் இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண முடிஞ்சது? யார் வெளிப்படும் போதுதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது. இங்கேயும் அதைத்தான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தாண்டு கொடுப்பார். அந்த அடையாளம் என்ன? 13ஆம் வசனத்துல சொல்றாரு. 13 மட்டும் இல்ல, 14ல சொல்றார். அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதான் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட அடையாளம். முதல்ல தேவனை விட்டுட்டாங்க. இப்ப என்ன அடையாளம் தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற அடையாளம். இம்மானுவேல்ங்கிற அடையாளம் பேருக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப என்ன இது விளங்குறது கஷ்டமா தெரியுதா? நீ கஷ்டமே பட வேண்டாம். பாவத்தினாலே சோரம் போன யூதா ஜனம் தேவனை விட்டுவிட்டபடியினாலே சத்துருக்களின் கைவசத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருந்தது. மீண்டும் யூதாவின் மேல தேவன் தயவு பாராட்டுகிறார். இதெல்லாம் நம்ம அதிகமான உணரும் போதுதான் பின்மாற்றமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். கிறிஸ்து வெளிப்பட்டார். இல்லாத பட்சத்தில் ஒண்ணுமே நடக்காது. ஏன் அந்த 2 பேரையும், ரேட்சினையும் பெக்காவையும், சீரியாவின் ராஜாவாகிய ரேட்சினையும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவையும் ஆண்டவர் ஏன் இங்க புகைகிற கொல்லிக்கட்டைகளுக்கு அடையாளமா சொல்றாருன்னா, உண்மையிலே இதை அந்த காட்சியை நான் பார்க்கும்போது நமக்கே இப்படி ஓடணும். 2 கட்டை எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கட்டைகள் அணைக்கப்படும். பூன் ஊதி அல்லது தண்ணி ஊத்தி அணைக்கும் போது டக்குன்னு புகை வரும். அந்த புகையா வரும்போது பார்க்கும்போது எப்படி தெரியுமா? எப்பா எரியிற தீயை அணைச்சாச்சுப்பா,
அந்த கொந்தளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, கொது கொதுன்னு எரிஞ்சுட்டு கிடந்தது, ஆக்ரோஷமா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, அதிவேகமா எரிந்து கொண்டிருந்த தீ இப்ப என்ன செய்யப்பட்டுட்டு அணைக்கு அமரப்பட்டது, அமர்த்தி போடப்பட்டது, அது அணைக்கப்பட்டு விட்டது. எஸ்டின்க்யூஷ்ட் அப்படின்னு சொல்ல வேண்டியது. The fire was extinguished அப்படின்னு சொல்ல வேண்டியது. அது அணைக்கப்பட்டு விட்டது, புட் ஆஃப். இதனை பார்க்க பார்க்க தேவன் என் மேல வச்சிருக்கிற இரக்கம் எவ்வளவு பெரியது. எதை வச்சுதான் அந்த இரக்கத்தை அவர் காண்பிக்கிறது தெரியுமா? தம்முடைய குமாரனை வைத்து. நீ குமாரனை அறிகிற அறிவு நீ அநேக சபைகளுக்குள்ளே வெளிப்படுத்தப்படவில்லை. வந்தமா 4 பாயிண்ட் சொன்னமா, 2-3 கதையை சொன்னமா போய்கிட்டே இருக்கணும். இப்படிதான் இருக்காங்களே ஒழிய தேவ கோபத்தை ஆற்றுவது யார்? தேவ கோபத்தினின்று உங்களையும் என்னையும் விளக்குகிறவர்கள் யார்? அந்த அக்கினியே அணைச்சு போடுறாரு. இதுலதான் ஆண்டவர் யாரை வெளிப்படுத்துறான? இம்மானுவேல். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒருவேளை எழுத்தின்படி பாத்தீங்கன்னா இது ஏசாயாவுடைய பிள்ளையை காமிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். 8வது அதிகாரம் துவக்கத்துல ஒரு பிள்ளை பிறக்கிறத காமிச்சுக்கிட்டது மாதிரி தெரியும். ஆனா உண்மையாகவே இது யாரை குறித்து தான் ஆவிக்குரிய வெளிச்சத்துல காண்பிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் சேயார் யாசூபுங்கிற உன் பையனை கூட்டிட்டு போன்னு சொல்லி சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? அந்த பையனுடைய பேருக்கு அர்த்தமே அதுதான், the remnant shall return. இதுவரைக்கும் உனக்கு பாதிக்கப்பட்டு 1,20,000 பேர் செத்துட்டாங்க. அவங்க திரும்ப வர முடியுமா? 1,20,000 பேர் செத்துட்டாங்க. எதனால 1,20,000 பேர் செத்தாங்க? ஒரே நாள்ல இஸ்ரவேல் ராஜாவாகிய பெக்கா ஒரே நாள்ல அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டான்னு வாஸ்தவம். எதனால? தேவனை விட்டபடியினால. சேதம் உண்டாச்சு, உண்மைதான். ஆனா ஆண்டு நினைச்சல முற்றிலுமா யூதாவை அழித்து போடவில்லை. அதனாலதான் மீந்தவர்கள் திரும்புவார்கள் அப்படிங்கிற பேரு அர்த்தத்தை கொண்ட சேயார் யாசூபும் அவன் தகப்பனாகி ஏசாயாவும் ஆகாஷ்ட வந்து பேசுறாங்க. இந்த அடையாளத்தையும் காண்பிச்சு கொடுக்காங்க. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? பின்னால நீங்களும் நானும் முழுவதுமாய் நிர்மூலமாக்கப்படாமல் தேவனுக்கு தேவை. தேவனுக்கு தேவை. நமக்கு ஒரு கணம் யோசித்து பார்த்தா, நமக்கு முன்னால வாழ்ந்தவங்க நம்ம சந்ததியில உள்ளவங்க தான். எத்தனை பேர் பாவத்துல மரிச்சு போயிட்டாங்க. குமாரன் அறிகிற அறிவு நமக்கு தந்திருக்கிறார்னா இதுதான் அந்த பாக்கியம். அப்ப நம்முடைய இந்த யூதா ஜனத்துக்குள்ள, இந்த வம்சத்துக்குள்ள நம்முடைய சந்ததியர், நம்முடைய பெரியப்பா அல்லது நம்முடைய பெரியப்பாவுக்கு பெரியப்பா, நம்முடைய தாத்தாவுக்கு தாத்தா, இந்த சந்ததியெல்லாம் என்ன செஞ்சா பாவத்துல அழிஞ்சு போயிட்டு உங்களை என்னையும் குமாரனை அறிகிற அறிவுக்குள்ள ஆண்டவர் நடத்தி இருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமானது. அந்த எரிந்துட்டு இருக்கிற அந்த தீ அணைக்கப்பட்டுட்டு, அப்போ உங்களை சின்ன பிள்ளைங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? உங்களை வாலி பசங்க கூட சொல்லியிருப்பாங்க, ஐயோ எங்க யூதா மனுஷர்ல 1,20,000 பேர் செத்துட்டாங்க, ஒரே நாள்ல கொன்னுட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கொன்னு போட்டவங்களை அமர்த்தி போட்டுட்டாரு. இது எங்களுக்கு கிடைச்ச எவ்வளவு பெரிய பாக்கியம். எங்களுக்கு மேல இருந்த எல்லா தண்டனையும் அகற்றப்பட்டு விட்டது. எங்க மேல இருந்த தேவ கோபாக்கினை நீக்கப்பட்டு விட்டது. யார் மூலமா தான் நீக்கப்படுகிறது? நாங்கள் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களா எண்ணப்பட்டிருந்தோம். எங்களுடைய முற்பிதாக்கள் தேவனை விட்டுவிட்டபடினாலே, எங்க சந்ததி தேவனை விட்டுவிட்டபடினாலே கோபாக்கினின் பிள்ளைகளாய் மரணத்திற்கு ஏதுவானவர்களாய் காணப்பட்டிருந்தோம். கொஞ்சம் விட்டாய் நாங்களும் விழுங்கப்பட்டிருப்போம். தேவன் எங்கள் மேல் கிருபையை காண்பித்தா. பெக்காங்கிற ஒரு கொல்லிக்கட்டையையும் ரேட்சின் என்கிற இன்னொரு கொல்லிக்கட்டையும் கர்த்தர் புகைகிற ஒரு கொல்லிக்கட்டையை மாற்றி விட்டா. இதுலதான் தேவ அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, முன்னே தூரமாயிருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானோம் என்று சொல்லி எபேசியர் 2:14 சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளுகிறீர்களா? முன்னே தூரமானவர் என்று சொல்லும் போது கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம், மரணத்துக்கு ஏதுவானவர்களாய் இருந்தோம், தேவனை விட்டு விலகினவர்களாய் இருந்தோம், தேவனை விட்டுவிட்ட நிலைமையிலே வாழ்ந்து வந்தோம். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலதான் நம்ம சமீபித்து வந்தோமா? அந்த ஸ்லாக்கியத்தை குறித்த அருமையான வெளிச்சத்தை யூதா ஜனத்தை திருஷ்டாந்தமா ஆண்டவர் வைத்து நமக்கு போதிக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, எதனால நம்ம ஒரு அருமையான வெளிச்சத்தை பார்க்கிறோம்? ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 36ஆம் வசனத்துக்கு வாங்கலேன். யோவான் 3வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அப்படின்னா அவரை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்றவன், விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ எதை காண்பதில்லை? ஜீவனை காண்பதில்லை. அதோட முடியல, தேவனுடைய கோபம்
அப்ப புரியுதா? யாருக்குள்ளெல்லாம் குமாரனை அறிகிற அறிவு வெளிப்படுத்தப்படலையோ, குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியில மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்ச சாயலிலே அடிமையின் ரூபம் எடுத்து வெளிப்பட்டார். அடிமையின் ரூபமாக வெளிப்பட்டாருங்கிற குமாரனை அறிகிற அறிவு யாருக்குள்ளே வரலையோ, குமாரனை பற்றுகிற விசுவாசம் யாருக்குள்ளெல்லாம் இல்லையோ, அவர்கள் எல்லார் மேலும் தேவனுடைய கோபம் நிலைநிற்கிறது. இதான் யூதாவுடைய காட்சி. இதுதான் யூதா மேல இருந்த அந்த தேவ கோபம். என்னன்னா இதான் அந்த காட்சி. அப்ப ஏன் யூதாவுக்கு அடையாளம், கன்னிகை கர்ப்பவதியை குமாரனு குறித்த அடையாளம் ஏன் வெளிப்படுத்தப்படுது உங்களுக்கு தெரியுதா? எது அகற்றப்படணும்? யூதா மேல இருந்த யாருடைய கோபம் அகற்றப்படணும்? தேவனுடைய கோபம் அகற்றப்பட வேண்டியது இருக்கு. தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு தயவு உள்ளவர் பாருங்களேன். அவர் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்கு தக்கதாக சரி கிட்டாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக என்ன செய்ய ஆமா நம்ம பாவங்களுக்கு தக்க செய்யாமலும் அக்கிரமத்துக்கு நம்ம சரி கிட்டாமலும் இருக்கிறான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அங்கு சங்கீதம் 103 10ஆம் வசனம் நினைக்கிறேன். சங்கீதம் 103 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 103 10ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். எதை வச்சு சொல்றாரு? அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றாரு, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அதுக்காக அவர் கடிந்து கொள்ள மாட்டாருங்கிற அர்த்தம் கிடையாது. அதுக்காக அவர் கோபப்பட மாட்டார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் தான் போட்டிருக்கு. என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒரு கோபத்தை மாத்துகிறார். அப்ப தேவனுடைய உக்கிர கோபம் மாற்றப்படணும் அப்படின்னா குமாரனை பற்றிய அறிவுக்குள்ளே நீங்கள் நானும் வந்துடணும். அப்பதான் நீங்க அந்த கொல்லிக்கட்டைகளை பார்ப்பீங்க, புகைகிறதா இருக்கு, புகைகிறதா தான் இருக்கு, எரிகிறதா காண்பிக்கல, புகையுது. அப்படின்னா அடங்கிட்டு அவங்க ரெண்டு பேரும். ஏன் நான் தேவ கோபத்துக்கு அடையாளமா சொல்றேன்னா, இவங்க தேவனை விட்டதுனால பனிஷ்மெண்ட் அவங்க ரெண்டு பேரும் தான் வச்சு கொடுக்க வைக்கிறார். அதனால அவங்க அல்லல் பட்டார்கள். அந்த ரெண்டு கூட்டத்தினால அல்லல் பட்டார். இப்ப சொல்றாரு, அவங்க நிமித்தம் நீ உன் இருதயம் துவள வேண்டாம், நீ விசுவாசித்தினா நீ நிலை பெறுவன்னு சொல்றார். விசுவாசியா விட்டால் என்ன செய்ய மாட்டீர்கள்? நிலை பெற மாட்டீர்கள். இதுல சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள்ல கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த யூதாவை நெருக்கின அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருத்தன் ரொம்ப நெருக்கமானவன். யாருன்னு சொல்லுங்களேன்? இஸ்ரவேல் நெருக்கமானவன், சொந்த ரத்த சம்பந்தமானவன். இந்த ஒரே தகப்பனுடைய ரத்தத்துல தோண்டினவங்க உண்மையா இல்லையா? யூதாவும் இஸ்ரவேலும் ஒரே ரத்தத்துல தோண்டினவங்களா இல்லையா? ஒரே ரத்தத்துல தோண்டினவங்க. இவன் மாம்சத்துக்குரியவன். யூதாவுக்கு மாம்சத்துக்குரியவன் சீரிய ராஜாவா இல்ல இஸ்ரவேலின் ராஜாவா? இஸ்ரவேல் ராஜா தான் மாம்சத்துக்குரியவன், சொந்த ரத்த சம்பந்தப்பட்டவன். சீரியா அவன் அந்நியன். அப்போ இங்க நான் உன்னிப்பா பார்க்கும்போது இது எப்படி தெரியுதுன்னா, அவன் உலகத்தான், இவன் தேவன் அறிஞ்சவன். சீரியா தேவன் அறிஞ்சவங்க கிடையாது. தேவனே தான் நினைப்பாங்க, அவ்வளவுதான். அவள் போய்கிட்டே இருப்பாங்க, அவன் தேவனை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவ சீரியா உலகத்துக்கு அடையாளம், உலக மனுஷனுக்கு அடையாளம். இஸ்ரவேல் யாருக்கு அடையாளம் கேட்டா மாம்சம். யூதாவுக்கு இவன் இஸ்ரவேல் மாம்சத்துக்குரியவன். ஏன்னா மாம்ச ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உறவு. அப்ப தேவன் என்ன வெளிப்படுத்துறாருன்னா, புகைகிற இரண்டு கொல்லிக்கட்டைகளை ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, குமாரனை பற்றிய அடையாளத்தை யூதா என்கிற நீங்களும் நானும் கட்டாயம் பெற்றிருக்கணும். இதான் அடிக்கடி செய்தியில சொல்றேன். டாபிக் தான் வேற, கான்செப்ட் ஒண்ணுதான். இன்னும் சொல்றேன், டாபிக் தான் வேற. இன்னும் அடுத்த கூட்டத்திலயும் அதான் இருக்க போகுது. டாபிக் தான் வேற, கான்செப்ட் ஒன்னே ஒண்ணுதான். எய்ம் ஒரே ஒரு எய்ம் தான். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். குமாரன் இந்த பூமியில மாம்சத்துல எவ்விதமாய் வெளிப்பட்டாருங்கிற அந்த நோக்கத்தை அறிய வேண்டியது இருக்கு. கடந்த முறை கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஏன் சிலுவை பற்றிய உபதேசத்தை தியானிக்கணும்? என சிலுவை பற்றிய உபதேசம் தான் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே நம்முடைய பாவ மனுஷனாகிய பழைய மனுஷன், அதாவது மாம்சத்துக்குரிய சாயல் களைந்து போடப்படுகிறது. உலகம் அவரால் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது என்று கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கிறோமே. அப்ப சிலுவையின் மூலம் நமக்கு கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து மூலமா நமக்கு கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய ஒட்டுமொத்த உலகமும் பாழாக்கப்படுகிறது. நம்மளை மோசம் போக்க நினைக்கிற உலகமா இருக்கட்டும், நம்மை மோசம் போக்க நினைக்கிற மாம்சமாக இருக்கட்டும், மாம்சிகமான இந்த பழைய மனுஷனாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே எங்கதான் மாண்டு போகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம்? சிலுவையிலே மாண்டு போகிறது. இப்ப லிட்டரல் அப்படி எடுக்காதீங்க.
இப்ப நமக்கு இஸ்ரேல் ராஜா பெக்கா வரமாட்டான். ரெமலியாவின் குமாரன் ஆகிய பெக்கா வரப்போறது இல்லை. வேற இதுல வரப்போறான். வேற இது யார் வரப்போறா? சீரியா ராஜா ரேச்சின் வரப்போறானா? நீங்க ரேச்சினையும் பெக்காவையும் இப்ப பார்க்க முடியாது. அவங்க என்னைக்கும் மண்ணுக்குள்ள போயாச்சு. அப்ப இதை எப்படி படிக்கிறது? அப்போ பெக்கா என்கிறவன், நல்லா நீங்க, பெக்கா என்பவன் மாம்ச சம்பந்தப்பட்டவன், மாம்ச உறவு சம்பந்தப்பட்டவன். அப்ப நமக்கு மாம்சத்துல போராட்டம் இருந்துட்டே இருக்கு. அப்ப பெக்கா இன்னைக்கு நமக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். நம்மளை இன்னும் சிறைப்பிடிக்க தான் செய்யறான். பெக்கா நம்மளை என்ன செய்யறான்னா தேவ கோபத்துக்கு உள்ள தள்ளுறான். பெக்கா தேவ கோபத்துக்குள்ள நம்மளை கொண்டு போக பார்க்கிறான். மாம்சீகமானவன், மாம்சத்தில் எழும்புகிற இச்சைகள், மாம்சத்தில் எழும்புகிற இந்த விருப்பங்கள், மாம்சீக ஆசாபாசங்கள், இந்த மாம்சத்தில் எழும்பக்கூடிய கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, பலவிதமான களியாட்டுகள், இந்த மாம்சத்தில் எழும்பக்கூடிய கிரியைகள் எல்லாமே பெக்காவுக்கு அடையாளமா சொல்றேன். இது உண்மையா இல்லை? நீங்க சொல்லுங்க. பெக்கா இனிமே எழுத்தின்படி வரப்போறது இல்லை. பெக்காவா நமக்கு இனிமே எதிரி இல்ல. இந்த பெக்கா தான் நமக்கு எதிரி. மாம்சம் தான் எதிரி. சரி, ரேச்சின் எதுக்கு அடையாளம்? ஆமா, ரேச்சின் இஸ்ரேலுக்கு அந்நியன் தான். இவங்களும் கூடிக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. என்னைக்குமே பாருங்க, மாம்சத்தோடு உலகம் சேர்ந்திருக்கும், உலகத்தோடு மாம்சம் சேர்ந்திருக்கும். நீ ரெண்டுமே பிரிக்க முடியாது. அதாவது இன்டர்ட்வைன்டா இருப்பாங்க. ரெண்டு பேரும் இணை பிரியாதவர்களாய் ஒன்றிணைந்து காணப்படுவார்கள். போத் ஆர் இன்செப்பரபிள் அப்படின்னு சொல்லிடலாம். The flesh and the world are inseparable. பிரிக்கவே முடியாது, பிரிக்கப்பட முடியாதவர்கள். ஏன்னா உலகத்தை மாம்சம் சிநேகிக்கும், மாம்சத்தை உலகம் சிநேகிக்கும். மாம்சம் உலகத்தை இழுக்கும், உலகம் மாம்சத்தை இழுக்கும். இந்த காட்சியை தான் ஆண்டவருங்க காண்பிக்கிறார். இந்த காட்சியை அமர பண்றார் பார்த்தீங்களா? அதுக்குதான் யார அடையாளமா கொண்டு வர்றாரு? சத்தமா சொல்லுங்க. இயேசு அடையாளமா காண்பிக்கிறார். இம்மானுவேல். இந்த அடையாளம் வரப்போகுது. ஆகாஸ் இதை குறிச்சிக்க. இந்த ஆகாஸ் உனக்கு ஒரு அடையாளத்தை காமிக்க போறாரு. தாவீதின் குடும்பத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் வரப்போகிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல். இது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அருமையான தீர்க்கதரிசன வாக்கியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நம்ம எழுத்தின்படி மட்டும் பார்க்க கூடாது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு என்ன எப்படி எடுக்கணும்? ஆகாசுடைய காலகட்டத்துக்கு அங்க பெக்கா, ரெச்சின் ஏன் அவங்க எதிர்த்து வந்தாங்க தெரியுமா? நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வாங்கலாம், அதையும் சுருக்கம் பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துக்கு வரும்போது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம், மன்னிக்கவும் 16வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம். நீங்க 15ல நீங்க தாராளமா பார்க்கலாம். இவங்க எல்லாம் எப்ப ராஜா வராங்கன்னா 2 ராஜாக்கள் 15வது அதிகாரத்துல தான் அந்த பெக்கா ராஜாவாகிற காட்சி அங்க சொல்லப்பட்டிருக்கு. 25ஆம் வசனத்துல இருக்கு. அவன் ஒருத்தனை கொண்டு போட்டு என்ன செய்யறான்? அவன் ராஜாவாகிற காரியம் 2 ராஜாக்கள் 15-25ல இருக்கு. ஆனா 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரேச்சீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் என்ன செஞ்சாங்களாம்? எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள், ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். இது எப்பவுமே மனசுல சிந்திக்கணும். இந்த யூதா நம்மளை பார்த்துதான் சொல்லணும். இந்த யூதாவை இந்த 2 பேரும் ஜெயிக்க மாட்டாதே போவார்கள். அப்படின்னா இந்த அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இம்மானுவேல் அவர் வெளிப்பட்டார். என்னையும் உங்களையும் மாம்சத்தின் கிரியைகளுக்கும் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவித்து அப்படிப்பட்ட சுயாதீனத்திலே நம்மை நிலை கொண்டிருக்க செய்வதற்கு அவர் கன்னிகையின் வயிற்றிலே வந்து பிறக்க வேண்டியது இருந்தது. அதனால அப்போஸ்தலன் பவுலுக்கு இந்த வெளிச்சம் கிடைச்சிட்டு, பெக்காவை, ரேச்சினி நீங்க நம்முடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில பார்க்கணும். பெக்கா யார்? டக்குன்னு சொல்லுங்க. பெக்கா யாரு? பெக்கா மாம்சம். ரேச்சின் யாரு? உலகம். இந்த ரெண்டும் சேர்ந்து யூதாவை நெருக்குது. ஆனா ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். அங்கேயும் ஒரு வார்த்தை இருக்கு, அவர்களை பிடிக்க கூடாமற் போயிட்டு. இங்கேயும் இங்க சேர்க்க மாட்டா, ஜெயிக்க மாட்டாமற் போனார்கள் இருக்கு. அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை இருக்கு, வசனத்திலேயே, அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. இது அந்த நாட்கள் அப்படியாய் நடந்தது. ஆனாலும் உங்களுக்கு சோர்வு, இருதயம் துவண்டு போகுது, பயப்படுறாங்க. காட்டுல மரங்கள் எப்படி அசையுமோ, அசைய பார்த்திருக்கேன். நானும் சில மரங்களை பார்த்திருக்கேன், காத்தடி நேரத்துல பார்த்திருக்கேன். தென்னை மரம்லாம் சாஞ்சி விழுற மாதிரி அசையும். காத்தடி நேரத்துல பாருங்க, வேப்ப மரம் பேய் மாதிரி ஆடும், தலையை விரிச்சு போட்டு ஆடுற மாதிரி மரங்கள்லாம் அப்படியே அசையும். அப்ப எந்த அளவுக்கு அசைஞ்சிருப்பாங்க பாரு. நான் சொல்றேன், நம்முடைய இருதயம் துவள வேண்டாம்.
மாம்சத்தையும் உலகத்தையும் மேற்கொள்ள நான் எப்படி மேற்கொள்ள போறேன்னு சொல்லி துவள வேண்டாம். இதுக்கு ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாருங்கிற அந்த வெளிப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தை எளிதாக நம்ம ஜெயித்திடலாம். பிரியமானவர்களே, இந்த வெளிப்பாடு வேணும். அதுக்குதான் இந்த பிரயாசம். நம்ம ஏன் இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தணும்? எதுக்காக சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு விதமான தருணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, குமாரனை அறிகிற அறிவினாலே, குமாரனாக இயேசு கிறிஸ்து. ஏன் ஏசாயா தனியா அனுப்பல தெரியுமா? கூட என் பையன் அனுப்பினார் தெரியுமா? ஏன்னா ஏசாயாவும் அவனுடைய பிள்ளைகளும் சாட்சியா இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கேயும் இம்மானுவேல் வர்றாரு. 8வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் என்ன செய்யறாரு? இம்மானுவேல்ங்கிற பேர் வருது. 8வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் இம்மானுவேல்ங்கிற பேர் வருது. 18ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அங்க போட்டிருக்கு. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இப்ப அங்க என்ன எத்தனை பிள்ளைகள் வர்றாங்க? ஏசாயா 7வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம் சேயார் யாசு. ஏசாயா 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க மகேர் சாலால் அஸ்பாஸ். வர்றாங்களா வரலையா? இது ரெண்டு யாருடைய பிள்ளைங்க? ஏசாயாவுடைய பிள்ளைங்க. இப்போ சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் பாருங்க சீயோனில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம்னு சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. இந்த வசனம் எதுக்காக அப்படின்னா அடையாளங்களாக ஏற்படுத்திட்டாரு. எதுக்கு அடையாளங்களை ஏற்படுத்துறாரு? ஆகாஷ்ட போய் பேசும்போது ஏசாயா மட்டும் பேசல, ஏசாயாவும் அவனுடைய பிள்ளையும் போய் பேசுறாங்க. எதுக்கு இந்த இடத்துல அடையாளமா ஏற்படுத்திட்டாருன்னு கேட்டா, எப்ப உன் மேல உனக்கு எதிராக வந்த அந்த பெக்காவும் சரி ரேசினும் சரி, சீரியாவின் ராஜாவாகிய ரேசினாக இருக்கட்டும், இஸ்ரேலின் ராஜாவாகிய பெக்காவாக இருக்கட்டும், உன்னை ஜெயிக்க முடியாது. அவங்க இப்ப எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னா புகைகிறவங்களா மாறிட்டாங்க. ஏன்னா அங்கே கன்னிகை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கு. கன்னிகையின் வயிற்றில பிறக்கக்கூடிய இம்மானுவேல் என்கிற அந்த தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கு அப்படிங்கிறத ஆண்டவர் இங்க திட்டவட்டமாய் காண்பித்தா. எப்படியா நீங்க இதை காண்பிக்கீங்க? ஆமா, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் எபிரேயன் ஆக்கியவனுக்கு வெளிப்பாடு கிடைச்சது. இதை ஒரு கையில வைத்துக்கொண்டு எபிரேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து பாருங்களேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து கவனிச்சீங்கன்னா, நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். அங்க கர்த்தனுக்கு கொடுத்த பிள்ளைகள் இருக்கு. கர்த்தர் வேற தேவன் வேற சொல்லிடாதீங்க. தேவனாகி கர்த்தர். இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். எங்க சொல்லி இருக்கிறாரு? ஏசாயா 8:18 சொல்றாரு, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அப்போ எழுத்தின்படி பார்த்தா ஏசாயாவும் அவனுடைய பிள்ளைகளையும் குறித்து தான் அங்க எழுதியிருக்கு உண்மையாவே எழுத்தின்படி. ஆனா புதிய ஏற்பாட்டுல எவ்வளவு பெரிய வெளிச்சம் பாருங்க. நம்ம அறியாம இருக்க கூடாது. நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுங்கிறது எதுக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்காங்க? அடுத்த வசனத்தை பாருங்க, ஆதலா. இப்ப உங்களுக்கு புரியுதா? இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆதலால் அது எதுக்கு சொல்லப்பட்டதா? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானா. இது யாருடைய பிறப்பு பத்தி பேசுறாரப்போ? இயேசுடைய பிறப்பு. இம்மானுவேலாய் அவர் வெளிப்படுவா. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா யாருடைய வயிற்றிலிருந்து வெளிப்பட்டாரு? ஒரு கன்னிகையினுடைய வயிற்றிலிருந்து வெளிப்பட்டா. இப்ப இந்த ரெண்டையும் அங்க கொண்டு போய் அந்த ஜோடி பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கு. இதுதான் அதுதான் இது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, இன்றைக்கும் மரணம் வரைக்கும் பெக்காவோடு ரேச்சினோடும் போராட்டம் இருக்கு. ஆனா எப்பவுமே இந்த காட்சி இருக்கணும். அவன் புகைஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். சில இடத்துல சொல்ல தெரியுமா, ரொம்ப ஒரு மாதிரி புகைவான், ஆனா எரியலாம் மாட்டான். புகைவான், புகைஞ்சிட்டு கிடப்பான். நீ மெழுகுத்திய எரிஞ்சிட்டு இருக்கிற மெழுகுத்திய பூன் ஊதி பாருங்க, புகை டக்குன்னு வரும். கொஞ்ச நேரம் புகை வரும், அவ்வளவுதான். புகை வந்துட்டாலும் என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் கொஞ்ச நேரத்துல அவன் ஆட்ட முடிஞ்சுன்னு அர்த்தம். புகை வந்துட்டுனா என்னது? ஆட்டை என்ன செஞ்சுட்டு அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த வேகத்தை குறைக்கப்பட்டு விட்டது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அமர்ந்து போக போறதுன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, சாதாரணது இல்ல. குமாரனை அறிகிற அறிவு சாதாரணது கிடையாது.
இதெல்லாம் தேவன் வெளிப்படுத்துறது அருமையான ஒரு வெளிப்பாடு. சும்மா நான் பேசல. பெக்காவுக்கு நான் எங்கேயோ படிச்சுட்டு வந்தேன், பெக்காவுக்கு இந்த அர்த்தம் அந்த அர்த்தம்னு தேவன் உணர்த்துறது உங்களோட பகிர்ந்து கொள்றேன். பெக்கா இஸ்ரவேல் ராஜா, நமக்கு தெரியாதா? யூதா இஸ்ரேல் அண்ணன் தம்பி தானே, சொந்த மாம்சம்ல. மாம்சத்தோட உனக்கு போராட்டம் இருக்கு. அடுத்து உலகம் இருக்கு பாருங்க, சீரியா அந்நியன், உலகத்தோட உனக்கு போராட்டம் இருக்கு யூதாவுக்கு. அப்ப யூதாவாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த போராட்டம் உண்டு. ஆனா தேவன் எவ்வளவு தயவு வச்சிருக்காரு பாத்தீங்களா? நாமும் தேவனற்றவரா தான் வாழ்ந்தோம், கோபாக்கினி பிள்ளைகளா தான் இருந்தோம். நம்ம கோபாக்கினி பிள்ளைகளா இருந்தோம். இப்ப என் தாத்தாவை நினைச்சா எப்படி இருக்கும் பாருங்க. என் தாத்தா அந்த 1,20,000 பேர்ல ஒரு ஆளாயிட்டாரு. அப்படித்தானே சொல்ல வேண்டியது இருக்கு. என் தாத்தா இயேசு அறியல, இந்திலே வாழ்ந்து இந்திலே மரிச்சிட்டாரு. ஆனா அடுத்த தலைமுறையில நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். யோசிச்சு பாருங்க, என் தாத்தா பூட்டன் இயேசு ஏற்றுக்கொண்ட மாதிரி எனக்கு தெரியாது தெரியல. ஆனா தாத்தா ஏற்றுக்கொள்ளல. சொல்லுங்க, அந்த 1,20,000 பேர்ல அவங்க மாண்டிட்டாங்கல்ல, பிடிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த அடையாளத்தை அறிஞ்சதுனால நான் தப்பிச்சிட்டேன். நானே என் குடும்பம், நம்ம எல்லாம் குடும்பம் என்ன செஞ்சுட்டு தப்பு வைக்கப்பட்டுட்டு. ஒரே சந்ததி தான். ஆனா நீங்கள் நானும் தப்பு வைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆனா ஒரு கூட்டம் மாண்டு போய் கிடக்கு. ஆமா, இதுதான் தேவனுடைய இரக்கம். குமாரனை இவ்விதமாய் வெளிப்படுத்தினார். நீங்களும் நானும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதனாலதான் தெசலோனிக்க சபையில சொல்லும்போது சொல்றார், 1 தெசலோனிக்கர் 5:9 சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 5:9 சொல்லுது, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கென்று நியமித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் கோபாக்கினைக்கென்று தான் நியமிக்கப்பட்டிருந்தோம். கிறிஸ்து இயேசு வெளிப்படல் அப்படின்னா நம்ம கோபாக்கினி பிள்ளைகளை தான் வாழ்ந்து கோபாக்கினிக்கு பாத்திரவான்களாய் காணப்பட்டிருப்போம். தேவன் உங்களுக்கு எனக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க பண்ணின அந்த மாபெரும் இரக்கத்தை கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதனாலதான் எபேசியர் 2வது அதிகாரத்தில் அவர் பேசுகிறார். எபேசியர் 2வது அதிகாரத்தில் பேசும்போது கவனிக்கீங்களா? அதை மட்டும் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரத்தில் அவர் சொல்றார் பாருங்க, முதல் துவக்கத்திலேயே நான் முற்காலத்துல எப்படி இருந்தோன்னு சொல்லி சொல்றார். அக்கிரமங்களான பாவங்களால் மரித்தவர்களா இருந்தோன்னு சொல்றாரு. 2ஆம் வசனத்துல பாக்குறோம், அதாவது ஆகாயத்து அந்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து வந்தோம், உலகத்தின் வழக்கத்தின்படியாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகளைப் போல நடந்து வந்தோம். 3ஆம் வசனத்துல சொல்றாரு, மாம்ச இச்சைகளின்படி நடந்தோம். முற்காலத்துல மாம்சமும் மனசு விரும்பினவைகளை செய்தோம், சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினி பிள்ளைகளாய் இருந்தோம். 4ஆம் வசனத்துல சொல்றாரு, இப்ப அந்த கொல்லிக்கட்டை என்னச்சுன்னா அமர்ந்து போகுது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்த கிருபினால் ரட்சிக்கப்படுகிறது. கிறிஸ்து உடனே மேல இருந்து உடனே விடுவிச்சிட்டாரா? இல்ல, அவர் பூமிக்கு வெளிப்பட்டார். இதெல்லாம் ஷார்ட்டா இருக்கு, நம்ம தான் அறியணும். தேவன் என் மேல வச்சிருந்த அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மை வெளிப்படுத்தின விதத்துல அவர் என் மேல அன்பு கூர்ந்ததுனால, மிகுந்த அன்பினால குமாரன் இந்த பூமிக்கு என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பினார். அவரை உலகத்துக்கு தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சாராம்? அன்பு கூர்ந்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கும் விரோதமா பெக்கா ரேட்சின் 2 பேர் இருக்காங்க. அதை மறக்க கூடாது. பெக்கா ரேட்சின், மாம்சத்துக்குரியவனும் எழும்புகிறான், மாம்சமும் எழும்புகிறது. மாம்சத்துல இந்த போராட்டம் இருக்கு. உலகம், இந்த ரெண்டும் கூடி கொண்டு சேர்ந்து என்ன செய்யுது? யாருக்கு விரோதமா வருது? சபைக்கு விரோதமா நிக்கு. இந்த காட்சியை நீங்க பார்க்கறதோடு நிக்க கூடாது. இந்த காட்சியில வெளிப்படுத்தப்பட்ட அருமையான வெளிப்பாடு என்ன? குமாரனை அறிகிற அறிவினால். ஆகாஷ், நீ அடையாளத்தை கேட்க மாட்டியா? ஒரு அடையாளத்தை தர்றேன். இந்த குமாரனை அறிகிற அறிவு, இந்த விசுவாசம் இல்லைன்னா நீ நிலை பெற மாட்டேன்னு சொல்லிட்டார். விசுவாசியா விட்டால் என்ன செய்ய மாட்டீர்கள்? நிலை பெற மாட்டீர்கள் சொல்லி முடிச்சிட்டார். எஸ்டாப்ளிஷ், நிலை பெறதுன்னா என்ன தெரியுமா? எஸ்டாப்ளிஷ். unless you believe you will never be established அப்படின்னு சொல்ல வர்ற. நீ நிலை பெறப்பட மாட்டாய் விசுவாசியாத பட்சத்தில். அப்ப எதை விசுவாசிக்கணும்? ஆமா, ஒரு அடையாளம் வருது. உனக்காக ஒருத்தர் கன்னிகையின் வயிற்றில் பிறக்கிறார். வானத்தின் பூமி அண்ட சராசரங்களையும் படைத்தவர், உங்களை என்னையும் மீட்பதற்காக, அந்த கேடு அடைவதற்காக பாடு அனுபவிக்கிறவராய், துக்கம் நிறைந்தவராய் இந்த பூமியில வெளிப்பட்டார். கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதுக்கு அற்புதங்கள் செய்யறதுக்கு குறைச்சலா? அதுதான் ஆண்டவர் எலிசா மற்றும் மோசை போல மனிதர்களை ஆண்டு கொண்டு வந்தா அற்புதங்கள் அழகா செஞ்சிருப்பாரு. வானத்துல ஆவியா இருந்தானே செஞ்சார், எல்லாத்தையும் செஞ்சார். ஆவியா இருந்தானே இவங்க எல்லா கிரியைகளையும் நடப்பித்தார். மோசை மூலம் நடப்பித்தார், எலியா மூலம் நடப்பித்தார், எலிசா மூலம் நடப்பித்தார். அதே போல நடப்பிச்சிருக்கலாமே. பிரசங்கம் பண்றதுக்கு குறைச்சலா? அவர் மாம்சத்தை பிரசங்கம் பண்ணணுமா? இல்லையே. ஏசாயா மூலம் எத்தனை பிரசங்கங்கள் வெளிப்பட்டு இருக்கு. ஏசாயாவுடைய புஸ்தகத்தை வாசித்தா எவ்வளவு போதனைகள் இருக்கு.
எரேமியா புஸ்தகம், எசேக்கியேல், தானியேல், ஒபதியா, ஓசியா, ஆமோஸ், ஆபகுக், செப்பனியா, மீகா, நாகூம், மல்கியா, சகரியா, இப்படி எத்தனை புஸ்தகங்களை பார்க்கிற. அந்த புஸ்தகங்கள் எல்லாம் பிரசங்கங்களுக்கு குறைச்சலா இருக்கு. அவர் ஆவியா இருந்து எத்தனை பிரசங்கங்கள் கொடுத்திருக்கலாமே. ஏன் மாம்சத்துல வரணும்னா அந்த மாம்சம் அடிக்கப்படணும். உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, பெக்கா என்கிற அந்த மாம்சத்திலிருந்து விடுவிக்கிறதற்கு, ரேச்சின் என்கிற அந்த உலகத்தினின்று விடுவிப்பதற்கு தம்மையே பலியை ஒப்பு கொடுக்கணும். அதனாலதான் பவுல் இந்த ரகசியத்தை கண்டு கொண்டு அதனாலதான் சொன்னார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நம்மை பாழாக்குகிற, அன்னைக்கு யூதாவை பாழாக்கும்படி எத்தனைத்த பெக்காவா இருக்கட்டும், ரேச்சினாக இருக்கட்டும், இன்னைக்கு ஆவிக்குரிய யூதர்களாகிய உங்களை என்னையும் மேற்கொள்ளும்படி எத்தனைக்கிற பெக்காவுக்கு அடையாளமான மாம்சம், ரேட்சினுக்கு அடையாளமாகிய உலகம், இந்த ரெண்டையும் எங்கதான் கொண்டு போறாரு தெரியுமா? சிலுவை கொண்டு போற. அதனாலதான் சொல்றாரு, இந்த ரெண்டும் காலி பண்ணணும் அப்படின்னா அவர் கன்னிகை வயிற்றில் அவர் என்ன செய்யணும்? பிறக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்திட்டார். அப்போ அவர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் சிலுவை பற்றிய உபதேசம் கிடையாது. கிறிஸ்து இந்த பூமியில வர்றதுக்கு முன்னால வரைக்கும் என்ன கிடையாது? சிலுவை பற்றிய உபதேசம் கிடையாது. சிலுவையை பற்றிய அந்த வெளிப்பாடு எதுவுமே கிடையாது. மாம்சத்தையும் உலகத்தையும் மேற்கொள்ற அனுபவமே கிடையாது. ஏன்னா எல்லாம் இருளுக்குள்ள கிடக்கு, எல்லாம் இருளுக்குள்ள கிடக்கு. மனசு மாம்ச விரும்பினைகளை செய்துகிட்டே இருக்கும். ஆமா, எபேசியர்ல காமிச்சு கொடுக்காரு, மனசு மாம்ச விரும்பினைகளை செய்தோம், கோபாக்கினின் பிள்ளைகளை நடந்தோம், தேவனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். ஆமா, எதை குறித்து அடையாளம் வெளிப்பட்ட உடனே இதெல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு அவர் கன்னிகையின் வயிற்றில் வந்து பிறந்தார். இம்மானுவேலை குறித்த வெளிப்பாடு வந்த உடனே இந்த ரெண்டு கொல்லிக்கட்டைகளும் இப்ப புகைகிறது ஆயிட்டு. இப்ப கொஞ்ச நேரத்துல அமர போகுது. எந்த பொருளும் சரி அப்படி தண்ணி தெளிச்சு பாருங்க, புகையும். அடுப்புல கிடக்கிற கொல்லிக்கட்டையா இருந்தாலும் சரி, நல்ல தண்ணி ஊத்தி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உஷ்ன்னு சத்தம் கேட்டு ஒரு புகை புகையும், அவ்வளவுதான். அதோட நிக்க போகுதுன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நிக்க போகுது. அப்ப ஆண்டவர் அதை நிறுத்த போகிறார். பெக்காவையும் ரேட்சினையும் நிறுத்த போகிறார். பயப்படாத, பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா, அவன் நிமித்தம் உங்க இறுதியும் துவள வேண்டாம். எதுக்கு எவ்வளவு பேசிட்டே வர்றீர்? ஆமா, ஒரு அடையாளத்தை உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த அடையாளத்தை நம்ம அனுபவிக்கிறோமா? குமாரன் எனக்காகத்தான் இந்த பூமியில மாம்சத்துல வெளிப்பட்டா. எதுக்காக? நான் மாம்சத்துல நல்லா வாழ்றதுக்கா? மாம்ச இச்சைகளோடு வாழ்றதுக்கா? இல்ல, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஆமா, பெக்காவை நாங்க அரைஞ்சிட்டோம். பெக்கா ஒண்ணு இல்லாம ஆயிட்டான். அப்ப புகைகிற கொல்லிக்கட்டைகளை பார்க்க பார்க்க நீங்க இதை அறியணும். இது யூடியூப்ல கூட நீங்க பார்க்க முடியும், செய்தி நீங்க கேட்கலாம். எளிமையான முயற்சியில பண்ணிட்டு இருக்கிறேன், எளிமையான முயற்சி. நீங்க மீண்டும் கூட கேளுங்க, நிச்சயமா உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். அப்ப என் வாழ்க்கையை பாழாக்க நினைக்கிற அந்த பெக்காவை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வரணும். ஆண்டவர் பார்க்கிறாருல்ல. அவ என் வாழ்க்கைக்கு விரோதமா எழும்பி என்ன மோசம் போக்க நினைக்கிற அந்த ரேட்சினை ஆண்டவர் ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும். பெக்காதான் மக்கா அப்படின்னு சொல்லி வந்து நிப்பான். பெக்காதான் மக்கா அப்படின்னு வந்து நிப்பான். உண்மைதானே? நம்ம மாம்சத்துக்குரியது, மாம்சத்தின்படியான ஒரு வாழ்க்கை, அதுக்கு முடிவு வைக்க முடிவு கட்டணும். நீ எளிமையா சொல்லிட்டு போயிருந்தாங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. நான் சொல்ல அந்த போதனையை நான் தப்பான போதனை தான் சொல்லுவேன். நான் செய்தியில கூட சொல்லியிருக்கேன், கோவப்படக்கூடாது, எரிச்சல் பட. யாருக்கு போதனை பண்றீங்க? ஆதாமுக்கா போதனை பண்றீங்க? ஆதாம் எந்த போதனையும் கேட்க மாட்டான். நான் சொல்லுவேன், அடிக்கடி கூட இதை சொல்லியிருக்கேன். ஆடம் நீட்ஸ் டு பி preached no more but to be crucified அப்படின்னு சொல்லுவேன். ஆதாமுக்கு நீங்க போதனை பண்ணாதீங்க, கேட்கவே மாட்டான். எத்தனை போதனை பண்ணாரு? ஆதியிலிருந்து போதனை பண்ணியிருக்காரு. ஆதாம் விழுந்து போனதுல இருந்து போதனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம ரத்தத்துல வந்த அத்தனை சந்ததி ஆதாமின் சாயல இருந்தது. எத்தனை பேரை கொண்டு போதனை பண்ணாரு? எரேமியாவை கொண்டு போதிக்காரு, ஏசாயா, எசேக்கியேல், இன்னும் எத்தனை தாசர்கள் கொண்டு போதிக்காரு. ஆதாம் கீழ்ப்படிய முடிஞ்சுதா? மடங்குனானா? மடங்கவே மாட்டான். கொஞ்ச நாள் நல்லா இருந்த மாதிரி இருப்பான், அப்புறம் உருப்பிடாம போயிடுவான். அப்ப இவனை ஒட்டு மொத்தமா இவனை காலி பண்ணணும் அப்படின்னா, இவன் ஆதாமுக்கு இப்போ மயிலே இறகு போடனா இறகு போடாது, பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆதாமே கேளுன்னு சொன்னா கேட்பானா? கேட்கவே மாட்டான். அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா சிலுவை தான் முடிவு கட்டுதுன்னு சொல்லி அவனை கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போயிட்டார். அதனாலதான் ரோமர் 6:6 சொல்லுது. அடிக்கடி கூட இந்த செய்தியில சொல்லுவேன், நீங்க கேட்கிற செய்தியில அதிகமா அந்த வசனத்தை பார்க்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம்.
we know that our old man is crucified with him. எவ்வளவு ஒரு அருமையான வாக்கியம். என்னுடைய பெக்கா, என்னை பாலாக்கி கொண்டிருந்த பெக்கா 1,20,000 பேர் தூக்கிட்டான், மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். இனி என்னையும் பிடிச்சிடும். இல்ல, செய்யார் யாசுவை கூட்டு போ, அது அடையாளம் உனக்கு. இஸ்ரவேல்ல சேனைகளுக்கு செய்யும் பருவத்துல நீனும் உன் பிள்ளையும் அடையாளமா இருக்கீங்க, அற்புதங்களா இருக்கீங்க. செய்யார் யாசுப்னா the remnant shall return. கொன்னுட்ட உண்மைதான். நானும் சாதாரண பார்த்து சொல்லுவேன், என் மாம்சத்தை பார்த்து சொல்லுவேன். எப்படி சொல்லலாம்? ஆதாம பார்த்து என்ன சொல்லலாம்? ஏன் நீ என்னுடைய பாட்டேன் என்னுடைய தாத்தாவெல்லாம் நீ வாரி கொண்டு போயிட்ட, நீ என்னையும் வாரி கொண்டு போக நினைச்ச. ஆனா குமாரனை குறித்த வெளிப்பாடு எனக்கு கிடைச்சதுனால நீ என்னை வாரிக்கொள்ள முடியாது, நீ புகைகிற வெறும் கொல்லிக்கட்டு அப்படிங்கிறத தேவன் காண்பிச்சு கொடுத்துட்டாரு. இந்த வெளிச்சத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப நம்ம அர்ப்பணம் செய்வோமா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேரா கூடி வந்தாலும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு காண்பிக்கிற இந்த வசனத்தின் வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, குமாரனை குறித்த வெளிப்பாடு இல்லை அப்படின்னா, அவரை குறித்த இந்த அடையாளத்துக்குள்ள நான் அடையாளத்தை கண்டுகொள்ளவில்லை என்றால், மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டு என்னுடைய உங்களுடைய ஒட்டுமொத்த மாம்சீக வாழ்க்கையையும் உலக பிரகாரமான வாழ்க்கையையும் ஒன்றில்லாமல் சிதைந்து போக பண்ணுவதற்கு அவர் தம்மையே பலியை ஒப்பு கொடுத்தாரு. இந்த வெளிச்சத்தை நான் அறிய வேண்டுமே. கலாத்தியர் 1:4 சொல்லுகிறது, கலாத்தியர் 1:4 சொல்லுகிறது, அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, in order to redeem us from this present evil world. அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை தான் குறித்து பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, குமாரனை குறித்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இல்லாத பட்சத்தில், தேவகுமாரன் மனுஷகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டா, அவர் கல்வாரியில எவ்வளவாய் நொறுக்கப்பட்டா, அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை நான் பார்க்கும்போது, அவருடைய மரணம் அடக்கத்தில் என்னுடைய பழைய வாழ்க்கை, மாம்சம் கொண்ட உலகம் கொண்ட அந்த பழைய வாழ்க்கை எவ்வளவாய் சிதைக்கப்பட்டு சின்னாபின்னம் ஆகிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே இனி நான் அல்ல, இந்த மாம்சம், இந்த பெக்கா கொண்ட வாழ்க்கை அல்ல, இந்த ரேட்சின் கொண்ட வாழ்க்கையில, உலகம் சார்ந்த வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற அந்த மகிமையான இடத்துக்குள்ள என்னை கொண்டு வருகிறீரே, அந்த மகிமையான இடத்துக்குள் என்னை கொண்டு வர. அதனாலதான் தொடர்ந்து ஏசாயா 7:8 7வது அதிகாரத்துல இம்மானுவேல், 8வது அதிகாரத்துல இம்மானுவேல், 9வது அதிகாரத்துல வாசிக்கும் போது தெள்ள தெளிவா இருக்கு. 9:6 பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். அவர் நாம அதிசயமானு சொல்லி அவரை குறித்த அருமையான சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு. நாம் இருக்க இடத்திலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நாம் சுருக்கமாய் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, புகைகிற 2 கொள்ளிக்கட்டைகள் என்கிற அந்த கருப்பொருளிலே இப்படி வார்த்தைகளை தியானிக்கும் போது, ஆமாண்டவரே, இது புகைந்து கொண்டிருக்கு என்று சொல்லி நாங்கள் பார்க்கும், உண்மையாகவே எங்களோடு போராடுகிற மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினீர். குமாரன் சிலுவையில் எங்களுக்காக பலியானார். இதை பற்றுகிற விசுவாசத்தினாலே தான் நாங்கள் மாம்சத்தையும் உலகத்தையும் மேற்கொள்ள முடியும் என்கிற சத்தியத்தை எவ்வளவு தெளிவாய் இந்த ஏசாயா 7வது அதிகாரத்தின் அடிப்படையில கற்றுக் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஒத்தாசை கிருபையை கர்த்தர் கட்டளையிடுங்க. அருமையான ஆண்டவரே, ஞானராஜையாவுக்காக, அருமையான ஆண்டவரே, ராணியம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரே, அவர்களையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான ஆண்டவரே, சகோதரர் ஆண்டவரே ரிச்சர்ட் பிளெஸிங் அவர்களுக்காக, ஆண்டவர் மகள் ஆண்டவரே சரண்யா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரே, மகள் ஆண்டவரே சோபியா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய கணவனாருக்காக, சுரேஷுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, குடும்பங்களை கர்த்தர் இவ்வளவாய் நேசித்து நடத்தி வந்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவரே இந்த விலையேறப்பட்ட சத்தியத்தின் பாதையிலே நிலைநிறுத்தி உடைய பரிசுத்த நாமத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீங்க மகிமைப்படுத்துங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுங்க. நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே, அதன்படி ஆண்டவரே மகிமைப்படுங்க. ஆண்டவரே,
இன்னுமாய் கூட பக்கத்து தெருவுல இருந்து வந்திருக்கிற அருமையான அக்காவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளையும் கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. அவங்க ஏக்க எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்கீங்க. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய விளையாடப்பட்ட சத்தியத்தில் நிலைநிறுத்தி அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசையும் கிருபையும் கர்த்தர் அதிகமாய் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, ஜோசப் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மெஸ்ஸிக்காய் ஜெபிக்கிறோம். அவள் கொடுத்த மகனுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. குடும்பமா இந்த நாள்ல வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆனந்தராஜனுக்காக, கமலிக்காவுக்காக ஆண்டவரே, இன்னுமாய் கூட அந்த மெர்லினுக்காக ஆண்டவரே, ஆமோசுக்காய் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனானவர் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே சத்தியத்தில் நிலைநிறுத்துங்க. பிள்ளைகள் அங்கங்க இருந்தாலும் தகப்பனே, மனம் திரும்புதலை காத்து கொண்ட பிள்ளைகளா, மனம் திரும்புதலின் ஜீவியத்தை காத்து கொண்ட பிள்ளைகளாய், கர்த்தர் அறிகிற அறிவில் வளருகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவர். எல்லாரும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாளில் வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவளையும் தொடர்ந்து இந்த இடத்துல வந்து உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. அர்ப்பணிக்கிற எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்யறாங்கப்பா. இதற்கு ஏற்ற பிரதிபலனை நீங்க கட்டளையிடுங்க. வருகிற நாட்கள் அநேகர் இந்த விளையேறப்பட்ட சத்தியங்களிலே கட்டி எழுப்பப்பட ஆண்டவர் அர்ப்பணம் செய்கிறோம். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பலன் தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.